அது இவ்வளோ பெரிய திரு ஜாக்குவார் தங்கம் அவர்கள். இவர் கிட்டத்தட்ட ஒரு 2000 தமிழ் படங்கள் மட்டுமல்லாமல் 2000த்துக்கும் மேற்பட்ட படங்கள் எல்லா மொழிகளையும் பண்ணியிருக்காரு. இவர் தமிழ்நாட்டின் பொக்கிஷம் என்றும் கூறலாம். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டேட் அவார்ட், அது போக கலைமாமணி விருது, ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் என்று சொல்லலாம். அவர்களிடம் சில கேள்விகளும் சில நல்ல தகவல்களும் பெறப்போகிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷம். போஸ் மீடியாவில் தமிழ் மீடியா சந்திக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரசியல் அல்லாது சினிமா துறை அல்லாது விவாதம் பண்ண இதை 2வது தடவை நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு பேர் மேலே இன்டர்வியூ பண்ணியிருப்போம். அது மட்டும் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கூர்ந்து கவனித்ததுனால, நான் நீண்ட நாள் 2 வருடங்களாக பழக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கூட சில விஷயங்கள் டைரெக்டாக மக்களுக்கு தெரிகிற மாதிரி சில விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு முக்கிய ஒரு ப்ரோக்ராமு. சரி, சொல்லுங்கள் சார், சினிமா துறைக்கு எப்படி? எல்லாருக்கும் தெரிஞ்சதான், இருந்தாலும் அதை சொல்ல சொல்ல, அதான் தமிழ் பேச பேச நான் இன்றைக்கிங்கிற மாதிரி சொல்ல சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னையே நான் புதுப்பிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரி நான் ஆல்ரெடி சிலம்பத்தில் நான் 1971 ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தேன். அதை தொடர்ந்து சவுத் இந்தியா, அப்புறம் இந்தியா லெவல்லலாம் ஃபஸ்ட் வந்தேன். சிலம்பம் நான் கம்பு சுற்றினேனாக்கா கல் உள்ளத்துக்கு எரியும்போது கல் உள்ளே படாது. அது திருச்சியில் அப்போ பயங்கர ஃபேமஸ். பாலக்கரை இடத்துலேருந்து பக்கங்கள்லாம் என்ன செய்கிறாங்கலாம் இன்னும் ஒரே பயங்கர ஃபேமஸாக இருப்பேன். அதனால் ஒரு வாட்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 அவங்க ஒரு மீட்டிங்காக வரும்போது அவர் முன்னாடி சிலம்பம் என்னை சுற்ற சொல்கிறாங்க. எல்லாம் ஏன்னா என்ன அளவுக்கு எல்லாம் சுற்ற முடியாங்கிறதுக்கு என்னை சுற்ற சொல்கிறாங்க. செங்கலுக்கு பதிலாக புளியங்கொட்டையத்துக்கு எறிகிறாங்க. புளியங்கொட்டை தலைவர் அவர் மேலே நின்றுட்டு இருக்காரு, நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். தலைவர் பார்ப்பாரா அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா அவரை பார்க்குறக்காக நான் போய் அங்கே 2 நாள்லாம் உட்காந்துருக்கேன். இன்றைக்கி வராருமாங்க நைட்டு, நாளைக்கு சாயங்காலம் தான் அப்படிலாம் நான் உட்காந்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை அவர் பார்ப்பாருங்க போது எப்படி இருக்கும். நான் வெறித்தனமாக அவளை கம்பு சுற்றுறேன். அதாவது அப்போ 20 வயசு இருந்தீங்களேன், கம்பு அவ்வளோ வேகமாக சுற்றுறேன். இப்போவே அப்படி சுற்றுறேன். இந்த புளியங்கொட்டை அப்படியே பறந்து சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. அதை கீழே விடலை, மேலே விட சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. பார்த்து அவரே கைத்தட்டி ரொம்ப இது பண்ணிவிட்டு நான் சுற்றி முடித்து வணக்கிறது அப்படி நின்னவுடனே ஒரு கை பிடிச்சி, யாருன்னா அப்போ அன்னைய மினிஸ்டர் ராகவந்தம் தொழிலாளர் நலன் வச்சார். கை பிடிச்சி கதை மேலே கூப்பிட்டு போகிறாரு. மேலே கூப்பிட்டு கரெக்டாக தலைவர்கிட்ட எம்ஜிஆர் கிட்ட கூட்டு நிறுத்துறாங்க. நேருக்கு நேரம் பார்க்குற மூச்சு வாங்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. ஏன்னா அது மாதிரி யூடியூப்பு நிறைய சேனல்லாம் கிடையாது, நம்ம எல்லாம் கற்றுக்கிறதும் கிடையாது, நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம சாப்பிட தெரியும், உழைக்க தெரியும், அது மாதிரி தான், வேறு எதுவுமே தெரியாது. தலைவர் முன்னாடி விட்டுருக்காங்க. எனக்கு என்ன பேசுறது எனக்கு புரியவே இல்லை. கட்டி பிடிச்சிட்டார் உடனே. அவர் என்ன கட்டி பிடிச்சாருன்னா எப்படின்னா வேர்த்து ஊற்றுது, அந்த வெயிலில் அதுக்கும் ஊற்றுது, தண்ணியாக ஊற்றிக்கிட்டு இருக்கு. இன்னும் கேட்குன்னா வாடை கூட அடிச்சிருக்கோம். ஆனால் வேறு ஒரு போது எல்லாமே பார்க்க கட்டி பிடிச்சி மூச்சு வாங்கன்னு என்ன அப்படியே மெதுவாக ஒரு அம்மா தடவை கொடுத்தோம். அப்படியே நான் மெதுவாக தடவை ஆசுவாசப்படுத்துறாரு. பண்ணிவிட்டு அப்படியே நிறுத்திட்டு அப்புறம் செம்மையாக சுற்றுறானே அப்படின்னு சொன்னார். சொன்னேன், எனக்கு ரொம்ப ஆனந்தம் போச்சு. யார் சொந்தது சொல்லுங்கள். உலகத்துக்கே சண்டையை எப்படி தான் பண்ணணும், சிரிச்சுக்கிட்டு சண்டை பண்ணி கற்றுக் கொடுத்த ஒரே மாமனிதன் அவர் சொல்கிறாரு. அதனால் தாங்க முடியல, கண்ணு கலங்கிட்டேன்னா கண்ணெலாம் அவர் தொடச்சி விட்டு. ஆனால் நிறைய இடத்துல பார்த்துருப்போம், எம்ஜிஆர் அறிமுகம் செய்து வைத்த நபர் அப்படின்ற ஒரு பேர் தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்குது. ஸோ அப்போதுலேருந்து திரு எம்ஜிஆர் அவங்களோட எத்தனை வருஷம்? 4 வருஷம். அதாவது என்னென்னா வீட்டில், அதாவது அப்புறம் அப்போ சொல்கிறார், தோட்டத்துக்கு வந்துட்டு சொன்னார். நான் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு தான் போனேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நல்லது செஞ்சு தயாராகல. இப்போ நிறைய கேஸ் வாங்கிடுவீங்க. அடிதான், வேறு ஒன்றும். யாராவது போனால் அண்ணா என்கிட்ட தயாராக பண்ணுறானே, ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போக என்ன தயாராகணும், பணம் கொடுப்பாலும் அது ஒரு கேஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ்லாம் இருந்துச்சு. அப்போ சொன்னாங்கன்னா சிரிக்கிறாரு. சரி எல்லாத்தையும் அப்போமே அவர் போலீஸை கூப்பிட்டு என்ன தேவையில்லாத கேஸ் தான் முடிச்சு விட்டோங்க, இழுக்க வேண்டாம் அப்படின்னாரு. மேக்ஸிமம் 99 கேஸ் முடிஞ்சு போய் ஒரே ஒரு கேஸ் மட்டும் இருந்துச்சு. அதை கொஞ்சம் எல்லாம் சினிமாவில் சேர்ந்த போது அந்த கேஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த கேஸு அப்போ தோட்டத்துக்கு வந்தேன். தோட்டத்துக்கு வரும்போது தலைவர் ஏன்னா 99 கேஸா சார்? ஆமாம், 99 கேஸ். நல்லவரா கெட்டவரா சார்? நல்லவர். நல்லவருக்கு எது சார் 99? ஆமாம், நீங்கள் இப்போ உங்களை ஒருத்தன் பிட்பாக்கெட் அடியாக நான் ஓடி பிடிக்கிறேன், எம்எல்ஏ ஒரு கேஸ் வரும். செயினை திருடிட்டு போவானுங்க. அங்கெல்லாம் திருச்சியில் செயின், தாலி செயினை எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. அப்போல்லாம் டிவிலாம் கிடையாது. நான் விரட்டி போய் பிடிப்பேன். அப்போ திருட மேலே தானே கேஸ் போனேன். அதுதான் நம்ம காவல்துறை அவ்வளோ மட்டமாக செயல்பட்டது சொல்ல முடியாது.
அவன் திருடன் திறமையானவன். ஏன்னா பொய்யை அழகாக உண்மையாக வச்சுட்டு நம்மளாம் யாருக்கும் தெரியாது. விவசாயம் திருட்டு ஓட்டி போனால் பிடிச்சேன்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய பேர். அப்புறம் அந்த அம்மான்னு சொல்லுவாங்க, இல்லை இவன் தான் திருடன் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ வாட்டி நடந்திருக்கு. ஏன்னா அவங்க ஓடி வர முடியாது, நான் ஓடி போய் பிடிச்சிருவேன். ஏன்னா பைக்கெல்லாம் ஓடி போய் பைக்கெல்லாம் ஆட்டிட்டு போகலாம், அந்த அளவு ஓடுவேன் நான். பிடிச்சிருவாங்களா, பிடிச்சி போகும்போது இல்லை இவர் தான் திருட்டு போனால் நான் பிடிச்சேன்ட்டுருவான். இது மாதிரி எத்தனையோ வாட்டி வாங்கியிருக்கேன். இவர் திருட்டு போனால் நான் பிடிச்சேன்ட்டுருவான். சார் இங்கே சென்னையில் ஒன்று நடக்குது. அப்படி சென்னையில் ஒருத்தர் என்னை பார்த்து விஷ் பண்ணிட்டு போகிறாரு, நானும் விஷ் பண்ணிட்டு போகிறேன், அவ்வளோதான் நடந்துச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு ஏதோ ரொம்ப வேண்டியவங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒன்று சைக்கிள் திருட்டு போகிறான். மாசு தான் எடுக்க சொன்னேன். தொடர்ந்து நிறைய பேர் ஃபேமஸானவங்க இருக்காங்க. யார் யார் உங்களுக்கு தெரியும்? ஆமாம், அதை திருட்டு போகிறான் சார். நான் அவன் பைக் வச்சுருந்தேன். ஏன்னா பைக்கை நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் கோயில்கிட்ட வந்து இன்னும் பேசிகிட்டு இருக்கும்போது விரட்டி சைக்கிளை பிடிச்சிட்டேன். அவன் அந்த கேகே நகரில் கேஎம் நரசிம்மகிட்ட பிடிச்சிட்டேன். பிடிச்சவொடனே அவன் என்ன, எல்லாரும் நான் பிடிச்சவொடனே எல்லாரும் பிடிக்கிறாங்க. என்னென்னா, இல்லை அண்ணன் இதை எடுத்து கொண்டு போய் கொடுக்க சொன்னார், இன்னும் தெரியல, ஓடி வந்து பிடிக்கிறாருன்றான். பாருங்க, கொஞ்ச நேரத்தில் நானே என்னென்னா அது நான் எடுத்துகிட்டு சொன்னான். இல்லை அவங்க வந்துட்டாங்க. வந்தோடனே சார் என் வீட்டுக்கு முன்னாடி இருந்த சைக்கிளை தூக்கிட்டு போயிடாது. அப்புறம் போலீஸில் வந்து விட்டோம். ஏன்னா போலீஸில் விட்டால் கூட என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஏன் பிடிச்சிங்க, இவர் யார் உங்களுக்கு தெரியுமா, அப்படி அது மாதிரி கேள்விகள் வரும். அதனால கொஞ்சம் யோசனை பண்ணணும். அது மாதிரி நிறையா அந்த மாதிரி சின்ன கேஸாக அடிக்க முற்பட்டார் அப்படின்னா ஒரு சின்ன கேஸாக அப்படி இருந்துச்சு. நிறைய ஏகப்பட்ட கேஸ் இருந்துச்சு. அது எல்லாமே ஒன்றும் இல்லாத கேஸு. ஆனால் அதை முடிச்சு தான் கரெக்டாக எவ்வளோ படம்? 2000க்கு மேலே சார். ஆனால் அது கரெக்டாக எங்கள் சங்கத்து ரெக்கார்டில் இருக்க கணக்கு எடுத்து பார்க்கும்போது 2500 சில்லறையா 600 சில்லறையா இல்லையா? சரி, 200 சில்லறை, 2200 சில்லறை படம் பண்ணதான் எங்கள் சங்கத்து. மொழிகள் 700, 2000. அதான் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், ஒரியா, ஆங்கிலம், ஜெர்மன், ரஷ்யன் மொழி, இலங்கை மொழி, மலேசியா மொழி. ஆமாம், உண்மையிலே 11 மொழிகளில் பண்ணக்கூடிய ஒரு சன் மாஸ்டர் இந்தியாவில் இருப்பாங்களான்றது அபூர்வமான விஷயம் தான். அது என்னமோ எனக்கு அது போக எத்தனை ஹீரோக்களோட படம்? நான் அமிதாப் பச்சன், தர்மேந்திரா, ஹேமா மாலினி, எம்என் நம்பியார்சாமி, வீரப்பா அவர்கள், விஜயகாந்த், விஜய், சரத்குமார், அஜித்குமார், அர்ஜுன், மேக்ஸிமம் தனுஷ், நிறைய 40 தனுஷ், சத்யராஜ் சார், சிமிராஜ் சார், விஜயசாணி மேடம், தெலுங்கில் என்டிஆர், கிருஷ்ணா, சிரஞ்சீவி, கன்னட மலையாளத்தில் வந்து மோகன்லால், மம்முட்டி, அமிதாப் பச்சன்லேருந்து மம்முட்டி வரைக்கும், டெல்லியிலேருந்து இது மும்பையிலேருந்து கேரளா வரைக்கும் சொன்னீங்க. எல்லாரோட நம்பியாருக்கு மட்டும் சாமின்னு பேர் சொல்கிறீங்க. நம்பியார் சாமி இல்லை? ஆமாம், அவர் வந்து உண்மையிலே சாமி. ஏன்னா அவர் வந்து சினிமாவில் வந்து அவரை பார்த்து நான்லாம் பயந்துருக்கேன். அவர் நடிக்கும்போது பயந்துருக்கேன். ஆனால் நேரில் அவர் அடிப்பாருன்னு அதாவது ஸ்டண்ட்டு கரெக்டாக அவர்லாம் கோவப்படுவார். எனக்கு தெரிஞ்ச கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 30 படம் பண்ணியிருப்பேன் அவர்கிட்ட. ஆனால் அவர் கோபப்பட்டு பார்த்ததே இல்லை. அவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். சினிமாவில் மட்டும் தான் அவர் மாதிரி மனுஷனே பார்க்க முடியாது. நான் தான் அவர் சாமி சொல்லுங்க. சாமி தான் நானும் யோசிச்சேன். யாரோ வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஒரு பெயர் கொண்டு நீங்கள் அழைக்க யாரும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ அன்பாக இருப்பார். என்கிட்ட கேட்டார், சின்னவர்கிட்ட இருந்து வந்தீங்க தம்பி அப்படிலாம் கேட்டார். கேட்குமா ஆமாண்ணே. அப்போ தான் வந்து கிழக்கு மேற்கு படத்தில் வந்து அவர் புரட்சித் தலைவர் நிறைய கத்தி எல்லாம் கொடுத்தாரு. அவர் விளையாடுற கத்தி, கரலா கட்டை, சிலம்ப கம்பெல்லாம் அவர் நிறையா என்கிட்ட கொடுத்தாரு. அதெல்லாம் நான் வச்சுருக்கேன், இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். அப்போ அவர் சொன்ன அந்த படத்துக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா அவர் ஒரு டயலாக்கே அவர் சொன்னார். இது யார் தெரியுமா, அது மிகப்பெரிய ஒரு மாவீரன் அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்லி அவர்கிட்ட இருந்த கம்பு அப்படின்னு சொல்லி கம்பெடுத்து சுற்றுவார் அவர். ஸோ அது மாதிரி நான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிங்கம் வளர்த்தாருன்னு. ஆமாம், அது எனக்கு தெரியாது. நான் வளர்த்தது உண்மைதான். போது அதுக்கான சில விஷயங்கள்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தீங்கன்ற மாதிரிலாம் தகவல் இருந்தது. சிங்கம் இல்லை, அது வந்து எங்கள் மாமனார்லாம் அவங்க கூட இருந்தாங்க, கூட பாதுகாப்பு படையில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சொன்னதான் நான் சிங்கம் வளர்த்து. நான் போகும்போதெல்லாம் சிங்கம்லாம் கிடையாது. நான் வந்து 77 தான் போனேன். அவர் அடிமை பெண் அந்த டைமில் சிங்கம் வளர்த்துருந்தாரு. ஆமாம், அதுக்கப்புறம் அவங்க கொண்டு போயிட்டாங்க. கரெக்ட் தான், சிங்கம் வச்சுருந்தாரு. நிறைய அனிமல்ஸ் அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு இது கட்டி வச்சுருந்தார். இன்றைக்கே இருக்காது. ஸ்விம்மிங் பூல் தான் நானும் அவரும் அடிக்கடி அங்கே தான் உட்காந்து பேசுவோம். ஸ்விம்மிங் பூல் இப்போ அது பாலடைஞ்சு கிடக்கு ஸ்விம்மிங் பூல்லாம். அது எம்ஜிஆர் அவர் கூட பழகுறதுன்றதே மிகப்பெரிய விஷயம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் அவருக்கு கூட 24/7 ஒரு 4 வருஷம் கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கின்றது. ஒவ்வொரு நாட்களும் வந்து ஒரு யுகம் மாதிரி போயிருக்கோம் இல்லையா? அவர்கிட்ட பிடிச்ச நல்ல விஷயங்கள் அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல்
ஏன்னா ஒரு மனிதருக்கும் நல்ல விஷயங்கள் இருக்கும், கெட்ட குணங்களும் இருக்கும். அதை மாற்றுக்கிறதுல. ஆனால் அரசியல் ரீதியாக வச்சு பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு இணை எம்ஜிஆர் மட்டுமே என்று சொல்லுவார். நீங்களே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இல்லை, மனிதருக்கு இணை மனிதர் அவர் தான், தெய்வத்துக்கு இணை தெய்வம் அவர் தான். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம எம்ஜிஆர் பற்றி பேசணும்னாக்க அவர் நல்லவர்கள்னு நம்ம யாருமே பேச மாட்டோம். அவர் நல்ல மனுஷன். எது அவர் நல்லது பண்ணியிருக்காருன்னா எல்லாமே நல்லதான் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு ஒரு தலைவர் வந்து இப்படி போகிறாரு கோட்டைக்கு. நான் வந்து எங்கள் அண்ணன் வீடு குன்றத்தூர் போவேன், அண்ணன் பக்கம் இப்படி போயிட்டேன். திடீர்னு தலைவர் வந்து கார் பிரேக் அடிச்சு ரிவேஸ் வருது. ரிவேஸ் வந்து நானும் அப்படி பார்த்துட்டு நானும் உடனே ஓடி வரேன். என்ன தலைவர் வராருன்னு ஓடி வரேன். ஓடி வந்தோடனே ஒரு 2 லேடி, ஒரு வயசானமா இன்னொரு அம்மா, ஒரு 35 வயசு இருக்கும். 2 பேரும் இருக்கிறாங்க. கண்ணாடி இறக்கி என்னன்னு கேட்குறாரு. இவங்க எம்ஜிஆர் அவர்களை நேரில் பார்த்தோன்னா அவங்களால பேச முடியல. அழுகுறாங்களே பேச முடியல. உடனே அவர் வந்து தும்பு பூ மாதிரி வச்சுருப்பார். அந்த கர்ச்சிப் தான் அந்த அம்மா வயசானவங்க அப்போ தான் பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படி தான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஊரெல்லாம் அதெல்லாம் அப்படி துடைக்கிறாரு. துடைச்சிட்டு அழாதீங்க, சொல்லுங்கம்மா உங்கள் புள்ள நான் இருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ சொல்லும் கூட குரல்லாம் கம்மி. ஏன்னா நான் நேரில் பார்த்தவன். உடனே இந்த அம்மா பேசணும்னா அந்த மரும அந்த பொண்ணுடைய நீங்கள் சொல்லுங்கம்மா என்னென்னா அந்த அம்மாவும் சொல்லுங்க கதறி எழுதுறாங்க. அவனே என்ன சொன்னேன், தங்கம் நீ இன்னும் கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன். கூப்பிட்டு போய் என்கிட்ட பேசிட்டு போய் சாப்பாடெலாம் கொடுத்தோம். தலைவர் 1 மணிக்கு வந்தோடனே நேராக வீட்டுக்கு உள்ளெல்லாம் போகல. நேரம் வந்தோடனே அந்த அம்மா தான் என்ன கேட்டார். அப்போ அவர் சிந்தனை அன்றைக்கி தமிழ்நாட்டே ஆள்ற ஒரு முதலமைச்சர் யாரோ ஒரு ஏழை தாய் வந்தாங்க, அவங்க அதான் ஞாபகம் வச்சுருக்காரு இல்லையா. இது வந்து நான் ஒரு சாதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி எல்லாரையும் அப்படி நினைக்கிறவர். கூப்பிட்டு வர சொன்னார். வந்தோடனே அவங்கக்கிட்ட கேட்டார், ஏன் சாப்பிட்டீங்களான்னாரு. சாப்பிட்டான் அப்படின்னாங்க. என்கிட்ட கேட்டால் சாப்பிட்டாங்கன்னு. சாப்பிட்டோன்னே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள், நான் உங்கள் புள்ள தான், நீங்கள் சொல்லுங்கள், நான் பெரிய அதெல்லாம் நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஐயா நான் வந்து இடம் ஒன்று வச்சுருந்தேன், அந்த இடத்துல வந்து எங்கள் வீட்டுக்காரர் இருந்துட்டார், இது என் மருமக அவங்க வீட்டுக்காரர் இருந்தாங்க, ஒரு குழந்தை இருக்குது, அந்த வீடை வந்து ரெட்டகலை கட்சிக்காரவங்க அந்த அம்மா சொல்லுது, இடிச்சிட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க வீட்டையும் இடத்தையும். வேறு மனுஷனாக அந்த என்ன அப்படியே சரி ஓகே அப்படின்ட்டு போயிருப்பார். உடனே யார் அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே யாருன்னு கேட்குறாரு. ஊர் என்ன சொல்கிறாங்க. சொன்னோடனே ஃபோனை போட்டு தோட்டத்துக்குள்ள சொல்லுவார். அடுத்த நாள் காலையில் நீங்கள் சாப்பிட்டு படுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாம் ரெஸ்ட் எடுக்க சொல்லி நல்லா மரியாதையை அவங்கள வச்சுட்டு காலையில் அவருக்கு எம்ஜிஆர் கூப்பிட்டுருக்காருன்னா எப்படி இருக்கும். ஓடி வந்தோடனே இந்த அம்மா கூப்பிட்டு, இந்த அம்மா யார் தெரியுமானே, அவர் இந்த கையை வச்சு ஒரு அட்டை எடுத்து வருவாருங்க. இப்படி தான் அடிப்படை தான் செய்வார். சித்து யார் தெரியுமா அந்த அம்மா அப்படின்னாரு. நான் எங்கள் அம்மாடா. இடத்த பிடிக்கிட்டியாவன் இடிச்சிட்டு அவனே இடத்த. அந்த இடம் மட்டும் இல்லை, அது ஃபுல்லாக அந்த இடத்த கட்டி காம்பவுண்ட் சேர் கட்டி சாவி அவங்கள்ட்ட கொடுக்கணும். என்ன அதான் அவன் வேலை. ஒரு அதிகாரி கூப்பிட்டு இது ஃபுல்லாக செய்கிற வரைக்கும் நீங்கள் கூட வந்து பார்த்துங்க. அவன் தான் கொடுத்துட்டு இந்த அம்மாட்ட கடைசியாக ஒரு சூட் கேஸ், கருப்பு கேஸ், அப்போ 2 லட்ச ரூபா. எத்தனை வருடங்கள் முன்னாடி? அதான் ஒரு 50 வருஷம் இருக்கும். 2 லட்சம் கொடுக்குறாரு. 45 வருஷம் தான் நினைக்கிறேன். ஈழத்தமிழருக்கு கொடுத்த கை தானே சார்? அதான் கோடி கொடுத்தாரு சார். அவர் வந்து நிறையா சம்பாதிச்சார். கொடுத்ததெல்லாம் ஏழைக்கு தான் கொடுத்தாரு. அவர் வந்து அரசியல் வந்து ஒரு 1/4 கிரவுண்ட் இடம் கூட அவர் வாங்கலை. உண்மை. அவங்களுக்கு தான் கொடுத்தாரு. ஆமாம், 50 லட்சம் அதை கூட பெரிய லெவலில் இன்னைக்கு உட்கார வச்சு அவர் தான். அப்போ நான் அன்றைக்கி வந்து உங்கள் சேனலில் உட்காந்து பேசுகிற காரணம் அவர் தான். இல்லைன்னா நான் எங்கள் கூட போகிறது, நான் எங்கன்னா மளிகை கடை வச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் சார். அவங்களுக்கு போய் வீடெல்லாம் கட்டி கொடுத்துற வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணின ஒரே மனுஷன். அது மட்டும் இல்லை, நான் எவ்வளோ சொல்லலாம். நீங்கள் எல்லாம் டெய்லி என்னை கூப்பிட்டு கேட்கணும், நான் டெய்லி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் சார். எல்லாத்துலேயும் அவர் பார்த்து பயந்துருக்கேன். அவரோட ஸ்டைலு, சிலம்பத்தில் அவரோட கத்தி ஸ்டைலு, அவர் லாக் போடுற ஸ்டைலு, சண்டை போடும்போது கூட சிரிக்கிற ஒரு மனுஷன் அவர் தான். என்ன கூட வராது யாரும். நான் கூட சிலம்பம் சுத்தமாக நிறையா பேர் சொல்லுவாங்க, ஜாகவர்தான் கூட சிரிப்பார் அப்படின்னு. எனக்கு அவர்கிட்ட ஃபாலோ பண்ண தான். ஏன்னா அந்த கோபத்தை விட சிரிப்பு தான் அவர்கிட்ட வரும். அவர் எதிரியை கூட படத்தில் கூட மன்னிச்சு தான் விடுவார். தண்டனை கொடுக்க மாட்டார். கொலை பண்ணணும் குத்தணும்லாம் நினைக்க மாட்டார். இதே விட சரி நல்லா இருக்கணும்னா பொண்டாட்டி விட நல்லா இருக்கு அப்போ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கதையை முடிக்கிறவர் அவர் இல்லையா. சாராயம் குடிக்க கூட சொன்ன தலைவன், சீரட் குடிக்க கூட சொன்ன தலைவன், அம்மா அப்பா மதிக்கணும்னு சொன்ன தலைவன், பெரிய ஆள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொன்ன தலைவன் எங்கே சார் இருக்காங்க சார்? இப்பேற்பட்ட தலைவர் மூச்சு முடுதலை சொல்கிறீங்க. நீ ஏன் சார் அவர் கூட அரசியல் பயணம்? இல்லை, அது அவரே சொல்லலை. அவரே என்ன சொன்னார், நீ சினிமாவில் சேர்ந்து பெரிய ஆள், அவர் அதான் சொன்னார். கட்சியெலாம் வந்து சும்மா அப்படி இது பண்ணுறதுக்காக அவர் சொல்லலை. ஏன்னா அப்போ சின்ன பையனா, நீ வா அப்புறம் வா. இதே விஜயகாந்த் அவன் எனக்கு கேப்டன் கூட அரசியலுக்கு வரும்போது என்னை கூப்பிட்டு பேசினார். ஆனால் இப்போ வேண்டாம், நான் எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கு வந்து கலைஞர் கூட 30 வருஷம் அவர் கூட ட்ராவல் பண்ணேன். அவர் கூட அரசியல் வாணின்னு சொன்னதில்லை. ஆனால் சிஎம் ஜெயலலிதா அம்மா மட்டும் கேட்டாங்க, எம்எல்ஏ சீட்டு தரேன் இல்லைங்கன்னு. அவன் விஜயசாந்தி நான் அவங்க 3 பேரும் இருக்கும்போது அதை சொன்னாங்க.
நான் அப்போ தான் ஒரு வீடு கட்டியிருக்கேன். எங்கடா 5 கோடி 10 கோடி செலவு பண்ணுறாங்க, ஏடா வீடை விற்று எங்கடா இருக்குது, நான் வேணான்ட்டு ஓடி வந்துட்டேன். அம்மையார் அவர்கள் கூப்பிட்டா வந்து செலவு பற்றி அது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது. விஜயசாந்தி வெளியே வந்து சொன்னாங்க, ஏன் நீங்கள் ஒத்துக்கலனாங்க? சொன்னேன், அம்மா இப்போ தானே வீடு கட்டியிருக்கா கொடுத்துருக்காங்க பண்ணுறது, விற்க சொல்கிறீங்களா? நானே ஃபைட் மாஸ்டர் பெரிய கோடி சொன்னால் அதெல்லாம் முடியாது. ஏங்க அவங்க நிற்க சொன்னால அவங்க தாங்க செலவு பண்ணுவாங்க. உண்மையாவா அப்படின்னேன். உண்மைதான் அப்படின்னாங்க. சரி வேணாங்க விடுங்க, நம்ம எல்லாரும் நண்பராக இருக்கட்டும், ஒருத்தர் திட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எல்லாம் நின்று தான் நான் மினிஸ்டர் ஆயிருப்பேன். சார், அம்மையார் அவர்கள் கூப்பிடும் போதே நீங்கள் அந்த ஒரு பதவியை, அதாவது எம்எல்ஏ சீட்டை வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சிட்டிங் மினிஸ்டராக இருந்திருக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வேறு யாரும் உங்களை அணுகலையா? சரி, நிறைய இப்போ கூட கூப்பிட்டு தான் இருக்கேங்க. ஆனால் என்னென்னா என்ன விஷயம்னா சார், எல்லாமே எனக்கு நண்பர்கள், எல்லாருமே ரொம்ப வேண்டியவங்க. ஆமாம், இந்த கட்சியில் இருந்தால் நான் அவரை திட்டணும், அந்த கட்சியில் இருந்தால் அவங்கள திட்டணும், அது எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. அது பங்காளி சண்டை மாதிரி நீங்கள் தாராளமாக இறங்கி இருக்கலாமே. ஏன்னா எனக்கு அந்த மனசு வரல. பார்ப்போம், வரும்போது நம்ம அரசியலுக்கு வருவோம். ஏன்னா இப்போ பார்த்தா ரீசெண்ட் டேஸாக பெரும்பாலும் திமுக நிகழ்ச்சிகள் எல்லாரையும் வந்து எல்லா இடத்துலையும் உங்களை பார்க்க முடியுது ஒன்று. ஸோ அதிமுக ஆட்கள் என்ன சொல்ல, திடீர்னு போய் சேர்ந்துட்டாரா அப்படின்னு? இல்லையே, 2லேயும் தான் கலந்துக்கிறேன். அப்படி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, நீ தனியாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்த மாதிரி இருக்கு. யார் சொன்னேன்? எடப்பாடியார் முன்னாடியே ஒரு ஃபங்க்ஷனில் கலந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாரு. அவர் முதலமைச்சர் என்பதா இல்லை அவர் எதிர்கட்சி தலைவர் அனுப்பி கூட கூப்பிட்டாரு, நான் போகணும். சரி, மிச்ச கட்சிகளே எப்படி சார்? எல்லாமே பாஜகவில் கூப்பிடுவாங்க, அங்கே போயிருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சி போயிருக்கேன், அவங்க மீட்டிங்லேயே பேசியிருக்கேன். விடுதலை சிறுத்தை கட்சியில் பேசியிருக்கேன். ஏன்னா எல்லா சீமான் சார் மீட்டிங்கில் போய் பேசியிருக்கேன். ஏன்னா விடுதலை சிறுத்தை திருமாவளவன் சார்லாம் வந்து எனக்கு வந்து 40 வருஷம் நண்பர். ஆமாம், எங்கே பார்த்தாலும் சரி இறங்கி நின்று பேசுவார். அவர் காரில் போகிறது, நம்ம அங்கே ஒன்று யார்ட்டையா பேசினா கூட இறங்கி நின்று பேசிட்டு போவார். ஒரு வேளை நம்ம ஏதோ ஒரு கட்சியில் போய் அவங்களாம் நம்ம தப்பாக திட்ட முடியுமா? நினச்சி பாருங்க. என்னை பொறுத்தவரைக்கும் என்ன ரொம்ப நல்ல ஒரு தீர்க்கமாக இருக்கீங்க, அரசியல் வேண்டான்றதில்ல. ஆமாம், எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதுனாலே இல்லை நீங்களோட மைண்ட் செட் அதனாலே? இல்லை, எனக்கு வந்து நான் சித்தர் வழிபாட்டில் இருக்கேன். அதனால் வந்து நான் கட்சியில் போய் இன்னொருத்தர் திட்டணும்னு நான் விரும்பல. நல்லது யார் செஞ்சாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். சரி, இன்னொரு முக்கியமான இது, என்றும் மார்க்கேண்டன்ற ஒரு பெயர் வந்து சிவகுமார் அவர்களுக்கு இருந்ததாக ஒரு உங்ககிட்ட பதிவு பண்ணியிருக்கேன். நான் சிவகுமார் பேசும்போது எப்படின்னு கேட்கும், அப்போ வந்து எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ அது மேலே யாருக்கும் போது ஓரளவுக்கு ஃப்ரேம் பண்ண முடியும். அது நீங்களா தான் அவர் எனக்கு எழுதிய சார். இல்லை, அவர் வந்து சினிமாவில் எப்போதுமே சொல்லுவாங்க மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் ஒழுக்க சிலர், நம்பியார் சாமி எப்படி இருக்காரோ அதே மாதிரி அவரும் ஒழுக்க சிலர். ஆனால் இவருக்கு கோவம் வரும், அவர் கோவம் வராது. அதுதான், இவர் ரொம்ப கோவப்படுவார். பார்த்துருக்கேன் சிவகுமார் யாராவது செல்ஃபி எடுத்து தூக்கி அடிக்கிறது. இல்லை, அதுதான் எனக்கு அப்போவுமே ஷூட் பண்ணும்போது அவர் கோவப்படுவார். ஆனால் அவர் கோவத்தில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கும். நியாயமாக வேணால் கோவப்பட மாட்டார். கோவப்படுறதா இருக்குமா சார்? இல்லை, இருக்கும். இப்போ இவர் ஏதோ போகிறாரு, ஒரு துயரத்தில் கூட போகிறாரு, சிரிங்கன்னு சொல்லும்போது அவர் சிரிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி இருக்கலாம். அது கரெக்டு. இல்லை, அதுதான் சொல்ல வரேன் சார். நான் சொல்ல வரேன் பொருள் சிரிக்காமல் முகத்தோட எவ்வளோ பிரச்சனை இருப்பான் உள்ள. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏகப்பட்ட வெளியே வரும், அப்படியே சிரிச்சிட்டு வரும். ஒரு களங்கம் இருக்காது வயசில். விஜயகாந்துக்கு என்னன்னா சரி, எப்படோ பிரச்சனை ஒரு அப்படியே குழந்தை மாதிரி சிரிச்சிட்டு வருவார். விஜயகாந்த் வந்து யாரோட கம்பேர் பண்ண முடியாத. ஆனால் இவர் வந்து கோபம் வரும், ஆனால் நல்ல மனிதர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்ல மனிதர். அவர் தான் மார்க்கெண்டேன்னு சொல்லுவாங்க. அவரும் எனக்கு ஒரு புக்கு கொடுத்தாரு. அவர் எழுதின ஒரு புக்கு கொடுத்து என்னை வந்து மார்க்கெண்டேன்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச நீ தான் மார்க்கெண்டேயன், உடம்பை கோயிலாக நினைக்கிற ஒரே மனுஷன் நீ தாண்டி எனக்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு என்னை நேரில் சந்திக்க வேண்டியலாம் கொடுத்துருக்காரு. அது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. மார்க்கெண்டேயன் பெரிய பொக்கிஷம் பார்க்குறீங்க. ஆமாம், அது உங்கள் வீட்டுக்கு நான் உங்களுக்கு தெரியும் எத்தனை தடவை நான் வந்திருக்கேன் உங்கள் அலுவலகத்தை. ஆமாம், வரும்போது ஃபுல்லாக பார்க்குறேன், குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 ஹால் ஃபுல்லாக அவார்ட்ஸாகவே இருக்குது. அது எப்படி சார்? இது பல்வேறு மாநிலங்களில் கொடுத்த அவார்டா இல்லை? ஏன்னா உங்கள் கலைத்துறை பற்றி எல்லாருக்கும், கலைப்பயன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த அவார்டு வந்து இப்படிலாம் வந்து வரும்ன்றது என்றைக்காவது யூகிச்சிருக்கீங்களா? நினச்சி கூட பார்த்ததில்ல. குறைஞ்சபட்சம் ஒரு 1000 1500 அவார்டு இருக்குமா? 17,000 அவார்டு. 17,000 இந்தியாவில் வேறு யாருமா அந்த மாதிரி? நீங்கள் பார்த்தது இங்கே வந்து அப்புறம் கீழே ஒரு வீட்டில் அங்கே இருக்குது. அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரூம், அதை விட கொஞ்சம் பெரிய ரூம் இருக்கும். அந்த ரூம் ஃபுல்லாக சேல்டு இருக்குது. அதெல்லாம் வந்து வைக்க இடம் இல்லாமல். ஸோ கலைமாமணி ஒரு அவார்டும் தமிழக அரசு சார்பாக கிடைச்சிருக்கு. ஸோ அது எதுக்காக? கலைமாமணினா நான் பல ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு மேலே சினிமா உலகத்தில் இருக்கேன். 2000 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். நானே கூட அதை நான் எப்போவுமே வாங்கியிருப்பேன். எல்லா சிஎம் எனக்கு வேண்டியவங்க தான் கேட்டு வாங்கியிருப்பேன்.
ஆனால் இது கூட அரசாங்கத்தில் இருந்தால் சொன்னாங்க, கலைமாமணி நீங்கள் வாங்கலையே இது வரைக்கும் ஏன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல அப்படின்னேன். எழுதி போடுங்க அப்படின்னாங்க கலைமாமணிக்கு. பரிந்துரை ஆமாம், நான் வந்து எழுதி போட்டேன். எழுதி போட்ட உடனே எனக்கு உடனே கிடச்சிருச்சு அது. ஏன்னா அதுக்கு வந்து தகுதியானவனா அப்படின்னு நினச்சி அவங்க கொடுத்து ஸ்டேட் அவார்டுக்கு பொற்கிளிகள்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேள்வி. அந்த பொற்கிளிகள்லாம் நல்ல திட்டங்களுக்காக தான் நீங்கள் பயன்படுத்திங்க. வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ 72 வயசு, எனக்கு 72 வயசு. சொல்லாதான் சார். ஆமாம், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 பேருக்கு மேலே நானே சொந்தமாக தாலி வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு வீட்டில் பீரோ அந்த ஒரு மாதத்துக்கு தேவையான இதில் அரிசி பருப்புலாம் வாங்கி கொடுத்து. முன்னாடி நான் பயங்கர பிஸியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போலாம் 100 கிலோ அரிசி தான். இப்போ தானே 5 கிலோ 2 கிலோலாம் இருக்குது. அப்புறம் 100 மூட்டையில் 1 கிலோ ஒரு அரிசி வரும். அதிகபட்சம் 100 ரூபா 110 ரூபா தான். ஸ்டோனி வர்றவங்களுக்கு ஒரு மூட்டை அரிசியும் 1500 கையில் கொடுப்பேன். நானே கூட மறந்துட்டேன். இடையில ஒரு லைட் மேன் வந்து ஏதோ பிரச்சனைக்காக பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியுதானே, நான் அது தெரியல அப்படின்னேன். கஷ்டோனி வந்து நானும் ஒய்ஃபும் ஒரு மூட்டை அரிசியும் 1500 கையில் கைஸ் கொடுத்தீங்க, இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பேருக்கு செய்வோம் எனக்கு தெரியாது. நான் இருந்த இடம் அப்படி புரட்சியர் எம்ஜிஆர் வீடுங்கிறதுனால இருப்பதை கொடுப்போம் எல்லாருக்கும் அப்படின்ட்டு விஜயகாந்த் அவர்கள் சொன்னாங்க. அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் 5 மாதம் என்னால் என்ன முடியுமோ அதை செஞ்சுருக்கேன். அதனால் இப்போ கல்யாணம்லாம் நான் பண்ணி வச்சதுனால, அதுக்கப்புறம் வந்து சிலம்பத்தில் வந்து இது மாதிரி ஃபஸ்ட்டு 18,000 பேர் என் ஸ்டூடெண்ட்டு 18,000 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. ஆமாம், விஜயகாந்த் நடிகரில் விஜயகாந்த், விஜய், சரத்குமார், அர்ஜுன், முரளி சார், இது மாதிரி ஏகப்பட்ட பேர், சிம்பி சார், இது மாதிரி ஏகப்பட்ட பேர், கலைஞரோட பேரன் இப்படி இருக்காங்க. அது இல்லாமல் தாண்டி பப்ளிக்கில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எனக்கு ஸ்டூடெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் கொரோனா காலத்தில் வந்து ரொம்ப உதவி பண்ணேன். பொதுமக்களுக்கு இறங்கி 30,000 பேருக்கு மேலே நான் உதவி பண்ணேன். அரிசி பருப்பு ஒரு மாதத்துக்கு 1.5 மாதம் தேவையானது வெளியே வீட்டை விட்டு வெளியே வராத முடியாதவங்களுக்கு நானே கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்தேன். இதெல்லாம் வந்து காவல்துறையில் பார்த்துட்டு எனக்கு வந்து கொரோனாவுக்குன்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அதை சார்ந்து இந்த கலைமாமணி எனக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இன்னும் மேலும் பல தேசிய விருதுகள் கிடைக்க போசமல் மீடியா சார்பாக அடுத்ததான் அடுத்த கட்டமாக இப்போ வந்து இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் நிறைய படங்கள் பைப்லைனில் இருக்குது. ஸோ இந்த பிஸி ஸ்கெடியூலில் நீங்கள் வந்து டைரக்ஷனும் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் வருது. உண்மையில் சினிமா அதில் டைரக்ஷனில் இறங்கிட்டீங்களா? இப்போ ஹீரோவாகவே நடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓ, ஆச்சரியமான விஷயம். ஆமாம், அதாவது நான் வந்து சூர்யாங்கிற ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். அது நல்ல பெரிய ஹிட்னு. ஆமாம், ஒரே ஹிட் ஆச்சு. அதுக்கு விஜய் செஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணேன். அதுவும் கொஞ்சம் சுமாராக போச்சு. இப்போ இந்தியானே அவனை வச்சு இன்னொரு படம் பண்ணி முடிச்சு எடிட்டிங் போய் டப்பிங் போயிட்டுருக்கு. ஓ, முடித்த உடனே வர 28ஆம் என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்து ஜாகுவார் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜாகுவாரும் நான் தான் ஹீரோ. ஓ சூப்பர். உலகத்துலேயே வந்து 72 வயசில் யாரும் ஹீரோவாக அறிமுகமானதில்லை. முதன் முறையாக அவனுக்கு ஜாகுவார் பேர் எப்போ சார் வந்தது? யார் வச்சு? நான் மீனா பஜார் ஹிந்தி படம் பண்ணேன். ஹிந்தி படம் வந்தவர் அவர் வந்து அந்த டைரக்டர் வந்து தங்கப்பழம், என் பேர் ஒரிஜினல் பேர் தங்கத்தமிழ் பாடி வரும் தங்கப்பழம் நீ முருகா அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் பாடுவாங்க திருச்செந்தூரில். ஸோ அந்த சாமி பேர் வச்சாங்க. ஹிந்தியில் படும்போது அவங்களுக்கு அதை தான் அப்புறம் அவங்களுக்கு என்னன்னே தெரியல. தங்கம்னா மட்டும் கோல்டு அப்படிங்கிறது தெரியுது. தண்டல் தங்கம், அப்புறம் வந்து தண்டா இடி முழக்கம், அது மாதிரி கராத்தே தங்கம் அதெல்லாம் சொன்னாங்க. அது எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கே அங்கே ஒரு காளியம்மன் கோயில் ஃபைட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அது ஒரு பேய் படம் ஃபைட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஜாகுவார்னு டைரக்டர் கூப்பிட்டாரு. யாரையோ கூப்பிட்றேன், நானும் கேமராமேன் தான் உட்காந்துருக்கோம். ஷார்ட் ஃபைட்டர்ஸ்லாம் நிற்க வச்சு நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். கேமராமேன்கிட்ட ஏதோ கூப்பிட்றாரு, உங்களே கூப்பிட்றாரு. இல்லை வேறு உங்களை தான் கூப்பிட்றாரு, நீங்கள் போங்கன்னா அவர் என்ன பார்த்து நீங்கள் வாங்க ஜாகுவார்ன்றாரு. சார் என்னன்ற? ஆமாம் நீங்கள் தான் வாங்க அப்படின்னு போனேன். என்ன தடுத்தாலும் சரி உங்கள் பேர் என்ன ஜாகுவார், அவ்வளோதான். சொன்னது யார்? சந்திரகுமாரி டைரக்டர். அது ஒரு இயக்குனர். ஸோ ஒரு இயக்குனர் வச்ச பேர் தான் ஜாகுவார் தான். இல்லை ஜாகுவார்னு வச்சார் அவர். நான் சொல்கிறேன் தங்கப்பழம். நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா அப்பா பேர் இருக்கணும் சார், அவங்க பெற்று என்ன ஆளாகி விட்டுருக்காங்க, நான் அவங்க பேர்லாம் இருக்க முடியாது வைங்கன்னு சொல்லி ஜாகுவார் தங்கம் வச்சது தான் அன்றைக்கி வச்ச பேர் தான். ஆனால் இந்த பேர் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க அவ்வளோ ஃபேமஸாக பேர் சொல்லிடுறேன். ஆமாம் சார், உண்மை தான். அது அந்த சந்திரகுமார் சாரும் என் நண்பர் ஒருத்தர், 2 பேரும் அவங்க 2 பேரும் கலந்து பேசி தான் அந்த பேர் வச்சுருக்காங்க. தவறானதுக்கு அதிகம் எடுத்த உடனே என்னடா இப்போ நெகட்டிவாக பேசுவோம் சார். இவ்வளோ பெரிய ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோவாக நடிக்க போகிறீங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அரசியல் இறங்காததுக்கு முக்கிய காரணம் இப்போ தான் வீடு கட்டியிருக்கேன் போது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் யாராவது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா இல்லை நீங்கள்? நானே தான். இப்போ நான் ஒரு 3 படம் பண்ணேன், நான் தான் ப்ரொடியூசரு. எனக்கு லாஸு வரல, ஏன்னா வராது, எனக்கு தெரியும் எப்படி எடுக்கணும்னு. வழிபாடு இல்லை அது மட்டும் இல்லைங்க, ஏமாற தெரியாது, ஏமாற மாட்டேன் படத்தில். எப்படி போட்டால் எப்படி எடுக்கணும்னு தெரியும், கமலஹாசன் மாதிரி. ஆமாம் சார், சினிமா வந்து என்னென்னா சார், பெஸ்ட்டு பிஸ்னஸ் சினிமா. கரெக்டாக பண்ணலாம், கரெக்டாக பண்ணால் தண்ணி அடிக்கிறதும் பெண்கள் கூட சுற்றுறதும் இதெல்லாம் வந்து பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒன்றும் இல்லாமல் தான் போயிடுவாங்க. தொழில் நம்ம வந்து
நம்ம செய்கிற தொழில் கடவுள் மாதிரி சார். அந்த எந்த தொழிலாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் அது பண்ணுறீங்க, நீங்கள் அது தெய்வமாக நினச்சா மட்டும் தான் இது முன்னேறிக்கிட்டு இருக்கும். நம்ம பாட்டு எனக்கு என்ன குப்பாங்குளமாக போட்டுருக்குதுன்னா யாரும் வர்றவங்க கூட என்னடா அப்படின்னு போயிடுவோம். நம்ம தொழில் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி நான் செய்கிற தொழில் கரெக்டாக போனால் எனக்கு வந்து என்னோட சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சிலம்பமே அந்த இதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வச்சு எடுக்கிறேன்னு வச்சுங்க. 10,000 பேர் நான் தேடினா கூட கிடைக்காது. இப்போ நான் வந்து இப்போவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு உள்ள ஒரு 10,000 பேர் வேணும். ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் வந்து ஒரு பெரிய ஓப்பன் இதில் வந்து நாங்கள் ஒரு பந்தயம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போவுமே எல்லாரும் 1000 பேர் எனக்கு தரக்கு ரெடியான்னு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே நீங்கள் ஒரு 10,000 பேர் வச்சானா வேறு யார் எடுத்தாலும் சரி, சங்கர் சார் எடுத்தாலும் சரி, இல்லை யார் எடுத்தாலும் சரி, ஒரு ஆளுக்கு அந்த ட்ரெஸ்ஸோட கிட்டத்தட்ட ஒரு 13,000 ரூபா வரும் ஒரு நாளைக்கு. 10 நாள் ஷூட்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஆச்சு? அப்போ ஒரு 10,000 பேர் எவ்வளோ பாருங்கள். இந்த பணம் எனக்கு கிடையாது. என்னென்னா வர்றவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு தண்ணி நானே எடுத்து வந்துடுறேனே, சாப்பாடு நானே கட்டி வந்துடுறேனே, உங்களுக்கு சேர்த்து கொண்டு வந்துடுறேங்கிறான். யாருக்கு? எனக்கு சேர்த்து. அப்போ அந்த மாதிரி நம்ம மனசு நல்லவங்களை வச்சிருக்கு. கரெக்ட். நல்லவன் என் கூட இருக்கனால நான் படம் பண்ணுறது வந்து 10 கோடி 15 கோடி மாதிரி தெரியும். ஆனால் 1 கோடியில் தான் நான் படம் பண்ணியிருப்பேன். பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் சார் தங்கள் படத்துக்கும் படம் வெற்றி அடையும். கடைசியாக சார் ஒரு கேள்வி, ஒரு பதில், ஒரு வார்த்தை. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு தங்கள் பார்வையில் கலைஞர் மிக மிக நல்லவர், மிக மிக திறமைசாலி எம்ஜிஆர், தெய்வத்துக்கு நிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், ஸ்டாலின், நியாயத்துக்கு நிகர் ஸ்டாலின் அவர்கள். அவர் வந்து எப்படின்னா வந்து நல்லது பண்ணணுங்கிறதுக்காக எல்லா முயற்சிகளும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். உதயநிதி, உடனே சின்ன வயசு பாஸ்டாக போகிறாரு. சனாதன, கடவுள் இருக்கார். கடவுள் இல்லாமல் ஒரு அணு கூட கிடையாது. உதயநிதி சொல் நாயக். அடுத்தபடி அண்ணாமலை. அவளே ஓகே, நல்ல எனக்கு ஒரு திறமையாக வந்து அண்ணாமலை வந்துக்கிட்டு இருக்கார். அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சால். எடப்பாடியார். எடப்பாடி நல்ல மனிதர். ஏன்னா நான் அவரை ரொம்ப லைக் பண்ணேன். எடப்பாடியார் என்னென்னா ஒரு வாட்டி சிஎம் ஆனவர், அப்போ வந்து யாருமே அவர் வந்து சிஎம்ஐ ஒத்துக்காத டைமு அவர் சிஎம் காரில் வந்துகிட்டு இருக்காரு. ஒரு கல்யாணம் பண்ண ஜோடி போய்கிட்டு இருக்கு. கார்லேருந்து அவர் பிடிச்சிச்சு. ஏன்னா யாருக்குமே தெரியாத இருந்தால் கூட அந்த இடத்துல அவர் அந்த இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணார். அதனால அவர் ஒரு மனிதத்தன்மையாக அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக ஜாக்வார். மாஸ்டர்னா ஜாக்வார் தங்க மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தண்ணி பாட்டோட சுற்றுவாங்க. நான் வந்து என் ரூமில் புக்கோட சுற்றுவேன். நான் ஸ்கூலுக்கே போகிறேன். எங்கள் அம்மா அப்பா படிக்க வைக்க அப்பா இருந்துட்டாங்க, படிக்க வைக்க முடியல. அந்த படிச்சுக்கிட்டு இருந்தனால தான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட கொரோனா டைமில் கிட்டத்தட்ட 3000 பேர் நான் கொரோனா வந்து என்னை அவங்கள சரி பண்ண முடிஞ்சு. வெறும் 10 ரூபா 20 ரூபா 50 ரூபாயில் சரி பண்ணேன். அதே மாதிரி இன்றைக்கி எந்த நோயாக இருந்தாலும் என்னால் சரி பண்ண முடியுங்கிற அளவுக்கு என்கிட்ட வந்து சித்தர் வந்து எனக்கு அவ்வளோ நான் குடும்பமே சரி பண்ணியிருக்கேன், சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு காரணம் வந்து நான் ஜாகுவார் தங்கம் ஒழுக்கமாக இருந்தது தான் காரணம். அந்த மாதிரி எல்லாரும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நான் எல்லாரும் நினைக்கிறேன். கில்டன் சார். பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சுரண்டிடலான்னு பார்க்குறாங்க. அது ஜாகுவார் தங்கத்திட்ட நடக்காது. ஏன்னா என் கூட நியாயமானவங்க அத்தனை பேர் இருக்காங்க. பணத்தை திருட நான் விட மாட்டேன். அண்ணன் அவர்கள் என் நிறைய சகோதரர் போல் கடந்த சில ஆண்டுகளாக பயணிப்பதால் அவரிடம் ஒருமையுடன் சில கேள்விகள் கேட்டோம். ஏனென்றால் அவரை பற்றி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் மக்கள் இன்னும் தெளிவு இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த தெளிவை அவர் வாயிலாக கொண்டு வர சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கடமையும், அட் த சேம் டைம் இவரை பற்றி மக்களுக்கு இருக்க மக்கள் மட்டுமல்லாமல் சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு புரிதல் வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஒரு இன்டர்வியூ. கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் இன்னும் நல்ல நிகழ்ச்சி. நன்றி. உங்களுக்கும் சேனலுக்கும் நிர்வாகத்தினருக்கும் நன்றிகள். இந்த வணக்கம். நானும் சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்பட்றேன். அம்மா அப்பா மதிங்க. உலகத்தில் பெண்களை தெய்வமாக மதிங்க. பெண்களை மதிக்காத ஒருத்தங்க கூட ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்க கடவுளுக்கு சமானம். அப்பாவை மதிங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்க போதையில் ரொம்ப ஆகி போச்சு. அந்த போதையை நமக்கு தேவையில்லாது. எல்லா மெடிக்கல்லையும் விஷம் வைப்பாங்க, ஆனால் விஷம் யாரும் வாங்குறதில்ல. சாவாங்கிற மட்டும்தான் விஷம் வாங்குவான். ஆனால் சாராயம் வந்து சாவக்கூடாதுங்கிறவங்களும் வாங்கி குடிச்சு செத்து போகிறான். அதனால் அந்த போதைங்கிறத வந்து முதல்ல மறந்துடுங்க. நம்மளால் முடியாது. உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. சந்திர மண்டலத்தில் காலடி வச்சா மனிதன் தான். ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சவங்க மனிதன் தான். கப்பல் கண்டுபிடிச்சவங்க மனிதன் தான்.
ஆனால் சாராயம் கண்டுபிடிச்சது மனிதன் தான். எது நல்லதுன்னு பார்த்து நீங்களே யோசனை பண்ணீங்க. உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா என்னன்னு தெரியல. நான் வயதில் மூத்தவன். நாடு இப்படியே மாதிரி போச்சுன்னா நாளைக்கு சாராய உலகமாகி குழந்தை பிறக்காது. அண்ணன் இருக்க மாட்டான், அக்கா இருக்க மாட்டாங்க, தங்கச்சி இருக்க மாட்டாங்க, மாமியார் இருக்க மாட்டான், மருமகா இருக்க மாட்டான், ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. நாடே சுடுகாடாயிடும். அதுக்காக முதல்ல நிறுத்த வேண்டியது போதை. அதுக்கப்புறம் செல்ஃபோனுங்கிறது நமக்கு தேவையானது தானே தவிர அது நமக்கு கொண்டாடி கிடையாது, நமக்கு அம்மா கிடையாது, நமக்கு அண்ணன் கிடையாது, நமக்கு அப்பா கிடையாது. அந்த செல்ஃபோனை எப்போ தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னாக்கா உங்கள் மூளையை ஒன்றுலாம் ஆக்கிடும், நரம்புகளை சுருட்டிடும். இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த மாதிரி ஆகியிருக்காங்க. செல்ஃபோனுங்கிறது நம்ம ஆட்கொண்ட பேய், காட்டேரி. அந்த காட்டேரியை தேவைப்பட்ட இடத்துல வீட்டுக்கு வெளியே வச்சுங்க. செருப்பை எப்படி வீட்டுக்கு வெளியே கழட்டி விடுறோமோ செல்ஃபோனை ஆன்லேயே வச்சு நீங்கள் போய் தூங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும். பிறக்கிறது 88 லட்சம் பிறவி. 88 லட்சம் பிறவி லாஸ்ட் பிறவி மனித பிறவி. மனிதனுக்கு அப்புறம் கடவுள் சித்தராகணும், தெய்வமாகணும். அந்த தெய்வத்தை திரும்பி பண்ணியா புழுவா மாடா ஆடா பிறக்காம தெய்வமாக பிறக்கணும்னா அம்மா அப்பா மதிங்க. நன்றி, வணக்கம். இந்த சேனல் மூலயமா உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நெஞ்சார தமிழன் நான் சொல்கிறதில் பெருமைப்படுவேன். இந்த சேனலுக்கு ரொம்ப நன்றிகள்னு வணங்குறேன். நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழ். தமிழன் வென்றே தீர்வான். நன்றி.